ஹாய் ஹலோ வெல்கம். சூர்யா நடிச்ச விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட ஸ்டோரி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். படத்துல சூர்யா வந்து ஒரு பணக்காரனா இருப்பாரு. சின்ன வயசுல இருந்து ஒரு ஷூட்டர் ஆகணும்னு அவருக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். அதுக்காக ஜெயிச்சு மெடல்லாம் வாங்கிட்டு வந்துருவாரு. அவரோட அப்பா பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே ஒரு விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாரு. அதை பார்த்துட்டு இருந்த சூர்யா இனிமே நான் கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துருவாப்ல. ஒரு கட்டத்துக்கு மேல சூர்யாவோட அம்மா வந்து உடம்பு சரியில்லாம போயிடுவாங்க. இந்த சொத்துக்கெல்லாம் யாரு பாத்துக்குவா, அந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு யாரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்பாங்க. என்ன பண்றேன்னு தெரியாம சூர்யா வந்து ஃபாரின் போயிடுவாரு. அங்க போயிட்டு வாடகை தாய் இருப்பாங்கல்ல, அவங்க மூலமா ஒரு குழந்தை ஒண்ணு பெற்றுக்கிட்டு ஊருக்கு அழைச்சிட்டு வந்துருவாப்புல. அந்த குழந்தை வளரும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு டிசீஸ் ஒண்ணு வந்துடும். அதாவது போன்ல வந்து ஒரு டிசீஸ் ஒண்ணு இருக்கும். அது வந்து அவங்க அம்மா இருந்தாதான் சரி பண்ண முடியும் அப்படி சொல்லி டாக்டர் சொல்லிடுவாங்க. மறுபடியும் அவர் என்ன பண்ணுவாருன்னா ஃபாரின் போய் அந்த வாடகை தாய் இருக்காங்கல்ல, அவங்க தான் மமிதா பேஜ் ஹீரோயின். அவங்கள பார்த்து பேசி அவர் கூட்டிட்டு வந்துருவாருங்க. இங்க வந்த மமிதா பேஜ் இவங்க கூட பழக பழக பாத்தீங்கன்னா சூர்யா மேல வந்து லவ் வந்துடும். இதை சூர்யா வந்து ஏத்துக்க மாட்டாரு. எனக்கு வந்து 40 வயசு ஆகுது, என்னோட நீ 20 வயசு கம்மி, எனக்கு உனக்கு இப்படி செட் ஆகும் சொல்லி ஊருக்கு அனுப்பி வைக்கலாம் சொல்லி முடிவு பண்ணிடுவாப்ல. மமிதா பேஜ் வந்து ஊருக்கே போக மாட்டாங்க. நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அந்த குழந்தைக்கு என்னாச்சு அப்படிங்கிறதான் படத்தோட ஸ்டோரியே. தேட்டரில் ஒன் டைம் பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா பை பை, see you.